இங்க இருக்கிற 2 ஒட்டகம் இருக்கு, நான் 2 ஒட்டகம் வச்சிருக்கிறேன், இந்த 2 ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு ஓட்டிக்கிட்டு நீ அங்க வந்துடணும் என்று சொல்லி வைத்திருந்தார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. இப்ப எத்தனை பேர் ஆச்சு? 4 பேர்ட்ட சொல்லி வச்சிருந்தாங்க. ஒரு முஷ்ரிக்கான மனிதர் வழிகாட்டுவதற்கு அபூபக்கர் சித்திக்குடைய மகன் ஒருத்தர், அப்புறம் அவங்களுடைய அடிமை ஆமீர் என்பவர், அஸ்மா ரலியல்லாஹு, 4 பேர்ட்ட இந்த வேறு ஏற்பாடுகள் 3 நாள் தங்குறதுக்குள்ள எத்தனை வேலைகள் செய்யணுமோ அத்தனை வேலைகளை செஞ்சாங்க. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா போனாங்க. அதுக்கு பின்னால் அந்த குகைக்கு போனாங்க. உள்ள அந்த குகைக்குள்ள போகும்பொழுது சுமார் விடியற நேரம் ஆயிடுச்சு, சுபஹுடைய நேரம் ஆயிடுச்சு. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்க வெளியே உட்காருங்க, உள்ள போய் நான் சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று சொல்லி அந்த குகைக்குள்ளே அது ஒரு ஆள் உள்ள குனிஞ்சு, அதாவது படுத்துக்கொண்டு தவழ்ந்து கொண்டுதான் உள்ள போக முடியும். அவ்வளவு சின்ன வாசல் தான் அது. உட்கார்ந்துகிட்டும் கூட போக முடியாது, படுத்துக்கிட்டு அப்படி தவழ்ந்து தவழ்ந்து உள்ள போகணும். அப்படி உள்ள போனாங்க. போயிட்டு அங்க பார்த்தாங்க கொஞ்சம் இருட்டா இருக்குது, காலை நேரம் தான், சுபஹுடைய நேரம், இருட்டா இருக்குது. தங்களுடைய கையாலேயே தடவி பார்த்து எல்லாத்தையும் சுத்தம் பண்ணாங்க. அங்க இருக்க கல்லுகள் எல்லாம் ஒதுக்கி விட்டு இருக்கிற சுத்தம் பண்ணிட்டாங்க. அப்புறம் பாக்குறாங்க கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது, எல்லாம் ஓட்டை நிறைய இருக்குது. ஓட்டை, ஓ பாம்புகள் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தங்கள்ட்ட இருந்த ஒரு துண்டு, ஒரு துணி இருந்தது, அந்த துணியை கிழிச்சு கிழிச்சு அந்த ஓட்டைக்கெல்லாம் அடைச்சாங்க. கடைசியில ஒரு ஓட்டைக்கு அடைக்கிறதுக்கு துணி இல்லை. சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே நிக்கிறாங்களே அப்படிங்கறதுக்கு சத்தம் கொடுத்தாங்க. வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி வந்தாங்க. வந்தவர்கள் ராத்திரி பூரா முழிச்சிருக்கிறாங்க, பலவிதமான ஃபிக்ர் சிந்தனைகள், அந்த மலை மேல ஏறி வந்திருக்கிறாங்க. அந்த கலைப்பின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மடியில தலை வச்சாங்க, தூங்கிட்டாங்க. இப்ப சின்ன குகை தான், ஒரு கால் நீட்டக்கூடிய அளவும் கூட இருக்காது. அதனால அந்த ஓட்டை விடப்பட்ட துணி இல்லாத அந்த ஓட்டை இருக்குது, அதுல இருந்து பாம்பு பூச்சி ஏதாச்சும் வந்துருமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு. அதை காலை வச்சு அடைச்சுக்கிட்டார், காலை குதிங்கால வச்சு அப்படி அடைச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஒரு தொடையில ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருக்கிறாங்க. படுத்தவங்க தூங்கிட்டாங்க, நல்ல தூக்கம். தூங்கின உடனே இவங்க நினைச்ச மாதிரி அந்த பாம்பு அந்த பொந்துல இருந்துச்சு, கொட்டிடுச்சு. ஆனா காலை அசைச்சா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிச்சுக்குவாங்க. அதனால நான் அசைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த வேதனையை, அந்த விஷத்தினுடைய அந்த கடுமையை பொறுத்து கொண்டு பேசாம இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களால முடியல, கடுமையான விஷம் ஏறுவதன் காரணமாக கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. ஆனா காலை எடுக்கல, காலு பொந்துல தான் இருக்குது, கடுமையான வலி ஏற்பட்டது. அதனால கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய முகத்திலேயோ அல்லது மேனிலேயோ விழுந்துச்சு. சூடா தண்ணி விழுந்தோன்னு முழிச்சுக்கிட்டாங்க. என்ன அபூபக்கர், என்ன இது அப்படின்னு கேட்டாங்க. ஏன் அழுவுறீங்க? யா ரசூலல்லாஹ், லுதியகுத்து, நான் பாம்பினால் கொட்டப்பட்டு விட்டேன், கடிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய முபாரக்கான எச்சிலை தொட்டு வைத்தார்கள். உடனே அந்த விஷம் வேலை செய்வதை நிறுத்தி கொண்டது. அவ்வளவுதான், விஷம் வேலை செய்யறதை நிறுத்திக்கிச்சு. நிறுத்துறதுனா அந்த அவங்களுக்கு எப்ப அஜல் முடிந்ததோ, வயசு முடிஞ்சிச்சோ, 63 வயசு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்த பின்னால் 2 ஆண்டுகளுக்கு பின்னால அவர்கள் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அந்த விஷம் வேலை செய்தது, இறந்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக் இறந்தது தவணை முடிந்த உடனே, வயசு முடிஞ்ச உடனே இறந்தாங்க, அது வேற. ஆனா அல்லாஹ் தஆலா இந்த சஹாபாக்கள் எல்லாருக்குமே 4 பேர் குலஃபாய ராஷிதீன் 4 பேருக்குமே ஷஹாதத்துடைய பதவியையும் கொடுக்கணும் அல்லாஹ் தஆலா நாடி இருந்தான். ஷஹாதத்துடைய பதவியும் ஷஹீதுடைய பதவியை கொடுக்க முடியும், அது பெரிய பதவி இல்லை. அதனால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இப்படி ஒரு ஷஹாதத்துடைய பதவியை கொடுத்தான். பாம்பினால் தீண்டப்பட்டு அவர் இறந்தார், பாம்பினால் தீண்டப்பட்டு இறந்தவர் ஷஹாதத்துடைய பதவி உடையவர் என்பதாக சொல்லப்படும். வீடு இழுந்து விழுந்தா, ஒரு மரம் ஒடிஞ்சு விழுந்து இறந்தால், மின்னல் தாக்கி இறந்தால், எப்படி திடீரென்று ஆபத்துகளினால் ஒரு இறந்த ஒரு மனிதர் மூமினாக இருந்தால், அதையும் கவனிக்கணும். எல்லாம் உருந்தவங்க பூரா, ஆக்சிடென்ட் ஆனவங்க பூரா ஷஹாதத்துன்னு அர்த்தம் இல்ல. ஆக்சிடென்ட் ஆனதோட ஈமான் சரியா இருக்கணும், அமல் சரியா இருக்கணும். அதோட இருந்து இப்ப அப்படி ஆயிருந்துச்சுன்னு சொன்னா அவருடைய மௌத் வந்து ஷஹாதத்துடையது. அது மாதிரி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹாதத் ஏற்பட்டது என்பதாக சொல்லுவார்கள். அது விளக்கம் சொல்லுகின்றார்கள் உலமாக்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா விஷயம் தான் தெரியும். ஒரு பாரசீக அடிமை அவனை குத்திட்டான் அப்படிங்கிறது முன்னால ஜும்மாவிலையும் கூட சொன்ன, நிறைய எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க ஷஹாதத் நேரடியா. அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் முஸ்லிம்களே அவர்களை கொலை செய்தார்கள், அவங்களுக்கு ஷஹாதத்து கிடைச்சிச்சு. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஷஹாதத் கிடைச்சு. அவனை ஒரு இப்னு முல்ஜிம் என்ற ஒரு மனிதனால் கொலை செய்யப்பட்டார்கள், பக்தாதுல வச்சு, கூஃபாவுல வச்சு.
இப்படியெல்லாம் எல்லாத்துக்கும் ஷஹாதத்துடைய பதவி கிடைச்சு. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சிலை தொட்டு வைத்தார்கள், அந்த விஷம் நிறுத்தப்பட்டு விட்டது. அதனால பின்னால இப்ப இந்த நேரத்தில் உள்ள 2 பேர் இருக்கிறாங்க. இந்த மனிதர்கள் அரபுக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், இந்த காலடி தடங்கள் இருக்கிற அடையாளங்கள் இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கெட்டிக்காரங்க அரபிகள். அதுல சில பேருக்கு அல்லாஹ் தஆலா விசேஷமான சக்தி எல்லாம் கொடுத்திருந்தான். அதனால அப்படி வெளிச்சத்துல வந்து பாக்குறாங்க, தேடிட்டு வந்தா ரசூலுல்லாஹ் இல்லைன்னு உடனே வேலை தேடிட்டு வந்தாங்க. வந்தா இந்த காலடி தடங்கள் எங்க போகுது அப்படின்னு பாத்துக்கிட்டே வர்றாங்க. மலை கிட்ட வந்தோன்னு நின்று போச்சு. ஓ, அப்ப இந்த மலை மேலதான் ஏறி இருப்பாங்க அப்படின்னு மலை மேல போனாங்க. மலை மேல போனா அந்த அடையாளங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி எப்படி தெரியுது. போய் குகை வரைக்கும் போயிட்டாங்க. இதோட நின்று போகுது இந்த அடையாளம், காலடி அடையாளம் இதோட நின்று போகுது. அதனால இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. ஒருத்தர் சொன்னாரு, போய் பார்ப்பா, உள்ள குகையில போய் பார். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அந்த குகையில உடனடியாக அந்த குகையை சிலந்தியை கொண்டு வலை பின்ன செய்தார். சிலந்தி, அந்த குகையில சிலந்தி வலை முதல்ல இருந்திருக்கலாம் அல்லது இல்லாமலும் இருந்திருக்கலாம். இவங்க போன உடனே அது இல்ல. உடனடியாக போய் அந்த சிலந்தி அல்லாஹ் தஆலா வலை பின்ன செய்தான், வலை பின்னியது. அதே போல 2 புறாக்களை அல்லாஹ் தஆலா அனுப்பினான். அந்த புறாக்கள் 2ம் கூடு கட்டியது. கூடு கட்டி முட்டையும் போட்டுருந்துச்சு உடனடியாக. அதே நேரத்தில் கூடு கட்டி முட்டையும் போட்டது. அங்கிருந்த ஒரு ஆள் சொன்னா, இது உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தன் சொன்னா, அவங்கள அட போ, பைத்தியக்காரனா இருக்கிற, இது சிலந்தி வலை பின்னி இருக்குது, புறா கூடு கட்டி இருக்குது. இந்த 2ஐயும் பார்த்தா முகமது பிறக்கிறதுக்கு முன்னாலே 2 கூடு கட்டி இருந்திருக்கு போல இருக்கு. இப்ப போய் நீ பார்க்க சொல்றீங்க, இதுக்குள்ள யாரும் இருக்க முடியாது அப்படின்னு அவங்களாம் முடிவு பண்ண. ஆனா வெளியே கால் தெரியுது. உள்ள அபூபக்கர் சித்திக் எல்லாத்தையும் பார்க்கறாங்க. இவர்களுடைய கால்கள் தெரிகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இதோ அவர்கள் தங்களுடைய கால்களை குனிந்து பார்த்தால், கால்களுக்கு பக்கத்தில் அவர்கள் குனிந்து பார்த்தால் நம்மை கண்டுகொள்வார்கள் என்பதாக சொன்னார்கள். நம்மை கண்டுகொள்வார்கள். லவ் அன்ன அஹதஹும் நஸர இலா கதமைஹி லஅப்ஸர்னா தஹத கதமைஹி. கீழே குனிஞ்சு பார்த்தாங்கன்னா அவங்க கால் கீழே நம்மளை பார்த்துடலாம். அந்த அளவுக்கு தான் அவங்க பார்க்கறாங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கவலைப்படாதீங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா. இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், சானியஸ்னைனி, இருவரில் ஒருவராக அவர் இருந்த பொழுது. இருவரில் ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொருவர் யாரப்ப, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. இதுஹுமா ஃபில் கார், அவ்விருவரும் குகையிலே இருந்த நேரத்தில், இது யகூலு லி சாஹிபிஹி, அவர் தன்னுடைய தோழருக்கு சொல்லிய நேரத்தை நினைவு கூர்ந்து பாருங்கள். எப்படி சொன்னார்? யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் சொல்லுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழருக்கு அபூபக்கருக்கு சொல்லிய நேரத்தை எப்படி சொன்னார்கள்? லா தஹஸன், கவலைப்படாதீர், இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடன் இருக்கின்றான் என்று சொன்னார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே வாசகத்திலே குறிப்பிடுகின்றான். உண்மையிலேயே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா யா ரசூலுல்லாஹ் இப்படி பார்க்கறாங்க, நிக்கிறாங்க, பார்த்தாங்கன்னா நம்மளை பார்த்துருவாங்களே அப்படின்னு சொன்ன பொழுது இந்த வாசகத்தை சொன்ன கவலைப்படாதீங்க என்று சொன்னார். இன்னொரு சரித்திரத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது, கவலைப்படாதீங்க, அவர்கள் இப்படி குகைக்குள்ளே இப்படி வந்தால் நாம் இப்படி போய் விடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. லவ் ஜாஊனா மின் ஹாஹுனா லதஹப்னா மின் ஹாஹுனா, அவர்கள் இப்படி வந்தால் நம்ம இப்படி போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. குகை வாசல் அப்படி இருக்கு, அவங்க அப்படி வந்தாங்க நம்ம இப்படி போயிடுவோம் அப்படின்னாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு திரும்பி பார்த்தாங்க, என்ன இப்படி போன்னு சொல்றாங்க, சின்ன குகையாச்சே அப்படின்னு திரும்பி பார்த்தாங்க. அந்த பக்கத்துல குகையினுடைய அடுத்த பக்கத்துல, அதாவது பக்கத்துல தான், பக்கத்துல பெரிய கடல் தெரியுது. கடல்ல ஒரு கப்பல் ரெடியா நின்றுகிட்டு இருக்கு. அந்த கப்பல் அந்த கரையில கட்டப்பட்டு இருக்குது, கயிறு கட்டப்பட்டு, கயிற்றால் கட்டப்பட்டு கப்பல் ரெடியா நிக்கு. அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க இப்படி வந்தாங்கன்னா நம்ம இப்படி போயிடுவோம், பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னாங்க என்பதாகவும் ஒரு சரித்திரத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. இப்னு கசீர், தப்சீர் இப்னு கசீர்ல இப்னு கசீர் முஃபஸ்ஸிர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த ஹதீஸை மறுப்பதற்கும் வழி இல்லை, மறுக்கவும் தேவையில்லை. ஏன்னு கேட்டா அல்லாஹ் தஆலாவுடைய குத்ரத்திலே இது ஒன்றும் பெரிய வேலை அல்ல என்பதாக சொல்லுகின்றார்கள். முஃபஸ்ஸிரீன்கள் பலரும் இதை குறிப்பிடுகின்றார்கள். அதனால இது இது சரித்திரம் தான், இதை நம்பணும்னு கட்டாயம் கிடையாது, ஈமான்ல உள்ளதல்ல. இருந்தாலும் அல்லாஹ் தஆலாவுடைய குத்ரத்தை கவனித்து இந்த மாதிரி செய்ய முடியுமான்னு கேட்டா முடியும். அதே நேரத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்தாங்க, பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு அறிவிப்பில் இப்படியும் சொல்லப்பட்டு இருக்கின்றது, குகை வாசல் முன்னால இருக்குது, வந்த ஒரு ஆள் என்ன பண்ணா, அந்த குகை வாசலை முன்னோக்கியே, குகை வாசலை முன்னோக்கியே
சிறுநீர் கழிப்பதற்காக உட்கார்ந்தான். பீஷாப் செய்யறதுக்காக வேண்டி குகைவாசல முன்னால உட்கார்றான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா என்ன பயந்தாங்க, கீழே உட்கார்ந்தானா நம்மளை பாத்துருவாங்க. ஆனா நேர குகைக்கு நேரத்தான் உட்கார்ந்து இருக்கிறான். இப்ப உட்கார்ந்த உடனே அவன் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனாலும் அவனுடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டு விட்டார்கள் இந்த ரெண்டு பேரும். அல்லாஹும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களையும் பார்க்க முடியல. இன்னொரு அறிவிப்பில் அது பார்க்க முடியாததுக்கு ஒரு காரணம் எழுதப்பட்டு இருக்கின்றது. சிலந்தி கூடு கட்டினது மட்டுமல்ல, புறா முட்டையிட்டது மட்டுமல்ல, சில செடி கொடிகளையும் அல்லாஹ்தாலா உடனடியாக வளரச் செய்தான். அந்த செடி கொடிகள் எல்லாம் பெருசாக வளர்ந்து உடனே கொஞ்ச நேரத்தில் அதே நேரத்தில் வளர்ந்து அந்த குகையை மூடிக்கொண்டது என்பதாக சொல்லப்பட்டது. அப்படி மூடிக்கொண்ட காரணத்தால் இவன் பீஷாபு உட்கார்ந்தானாங்க, அந்த பக்கம் பார்க்கணும் தெரியல என்பதாக விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆக அல்லாஹ்தாலா ஒரு மனிதனை காப்பாற்ற வேண்டும், ஒரு பொருளை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தால் பெரிய ஆயுதங்கள்லாம் தேவையில்லை, கோட்டைகள் தேவையில்லை. அல்லாஹுடைய குத்ரத் எப்பொழுதுமே வேலை செய்யும். நாம் சரியான மூமினாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை பின்பற்றினால் எல்லா பாதுகாப்புகளும் கிடைத்துவிடும் என்பதற்கு இந்த சரித்திரம் நமக்கு சான்றாக அமைந்திருக்கின்றது. இமாம் புஸீரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவதை போன்று, லன்னுல் ஹமாம வ லன்னுல் அன்கபூத அலா கைரில் பரியத்தி லம் தன்சுஜு வலம் தஹுமி. இங்க அந்த புறா முட்டையிட்டதோ அல்லது இது கூடு கட்டியதோ அது அசல் காரணம் அல்ல. இதெல்லாம் வெளித்தோற்றமான காரணம். அசல் காரணம் என்ன? அல்லாஹுடைய பாதுகாப்பு வந்துருச்சு இந்த ரெண்டு பேருக்கும், அதனால யாரும் எதுவும் செய்ய முடியல. அவர்கள் இந்த புறாவையும் அதே மாதிரி அன்கபூத் அந்த சிலந்தியும் வலை பின்னியதை அலா கைரில் பரியா லம் தன்சுஜு வலம் தாமி. உண்மையிலேயே அது வலை பின்னவும் இல்லை, அது பாதுகாக்கவும் இல்லை. என்ன வந்துச்சு? விகாயத்துல்லாஹி அக்னத் அன் முலாஃபத்தின் மினத் துருஇ. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தான் கோட்டைகள் உருக்கு சட்டைகளை விட்டும் தேவையில்லாமல் ஆக்கிவிட்டது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு உருக்கு சட்டைகள் இல்லாமல் தேவையில்லாமல் ஆக்கிவிட்டது. வான் ஆலிம் மினல் உத்துமி. பெரும் பெரும் கோட்டைகளும் தேவையில்லாமல் ஆகிவிட்டது. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு கிடைச்சிருச்சு சொன்னா ஆயுதங்கள்லாம் தேவையில்லை, இந்த அஸ்பாபுகள்லாம் தேவையில்லை. அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நேரடியாக வந்து அந்த பாதுகாப்பை அல்லாஹ்தாலா தன்னுடைய ரசூலுக்கும் தன்னுடைய சித்திகுல் அக்பருக்கும் கொடுத்தான். அதனால் அல்லாஹ்தாலா அவர்களை பாதுகாத்தான் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்னொரு கருத்து விளக்கப்படுகின்றது. அந்த சிலந்தி கூடு கட்டுச்சு, அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் சித்திகையும் சிலந்தி பாதுகாத்தது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சிலந்தி பாதுகாத்ததின் காரணமாக அல்லாஹ்வுடைய ரசூலை பாதுகாத்தது என்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், ஜஸல்லாஹுல் அன்கபூத அன்னா கைரா ஃபைன்னஹா நஸஜத் அலைய வ அலைக யா அபூ பக்கர் என்று அந்த நேரத்தில் சொன்னார்கள் என்பதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த சிலந்தி பூச்சிக்கு அல்லாஹ் தஆலா நன்மையை வழங்குவானாக, அது என் மீதும் அபூபக்கரே மீதும் அது வலை பின்னியது, அதனால் அல்லாஹ் தஆலா அதற்கு கைர ஜஸா தருவானாக என்று வாழ்த்து கூறினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால அன்னையிலிருந்து இந்த சிலந்தி பூச்சினா எனக்கு ரொம்ப பிரியம் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதனால சிலந்தி பூச்சி ஒண்ணுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுகின்றார்கள், அல் அன்கபூத் ஷைத்தான் ஃபக்துலூஹு அப்படின்னு சொல்றாங்க. சிலந்தி இருக்குதே அது ஷைத்தான். இன்னொரு ஹதீஸ்ல அல் அன்கபூத் ஷைத்தான் மஸஹுல்லா. அன்கபூத் இருக்கின்றதே அந்த சிலந்தி அது ஷைத்தான், அல்லாஹ் தஆலா சிலந்தியாக மாற்றி வச்சிருக்கிறான். ஃபக்துலூஹு அதை நீங்கள் கொலை செய்யுங்கள், கொன்று விடுங்கள், அதை சாகடியுங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகின்றார்கள், தஹீரு புயூதக்கும் அன் நஸ்ஜில் அன்கபூத். உங்களுடைய வீடுகளை சிலந்தி பூச்சி கூடு கட்டுவதை விட்டு நீங்கள் சுத்தமாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் என்பதால். நம்ம பாக்குறோம், என்னப்பா இப்படி ஒட்டடை பிடிச்சி கிடக்குது, சிலந்தி பூச்சி எல்லாம் உட்கார்ந்து இருக்கு, அது போய் ஒட்டடை அடிக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். பள்ளியாசல ஒட்டடை இந்த மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்க, நிறைய சிலந்தி இருந்துச்சுன்னு வச்சுங்க, என்ன சொல்றாரு, எங்க அந்த மோதினார் கூப்பிடுங்க வர ஒட்டடை அடி பாருங்க, சிலந்தி இப்படி தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்ப சிலந்தி பூச்சி வீட்டுல இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் மூலமா தெரியப்படுத்தப்படுகின்றது. சிலந்தி பூச்சி இருப்பது சுத்தம், வீட்டுக்கு சுத்தம் அல்ல அப்படின்னு தெரியும். அதே போல சிலந்தி பூச்சி பொதுவா விஷம் உள்ளது. எவ்வளவு விஷம் அப்படின்னு கேட்டா, ஒரு சிலந்தி இந்த பள்ளி எப்படி விஷமோ அதே மாதிரி தான். பள்ளி இருக்க அது எப்படி உணவுப் பொருள்கள்ல விழுந்தா அத்தனை பொருளும் எல்லாமே விஷமா போயிடும், அது சாப்பிட்டவங்க எல்லாம் காலி ஆயிடுவாங்க. அது போலதான் சிலந்தி. ஒரே ஒரு சிலந்தி ஒரு
பெரிய தேக்ஸாவில் இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்துல விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா, சாப்பாட்டுல உணவிலேயோ அல்லது குடிக்கக்கூடிய பானத்துல விழுந்துருச்சு சொன்னா எல்லாமே விஷமாய், அவ்வளவு கடுமையான விஷம் உள்ளது சிலந்தி பூச்சி. அதனால சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. சரி, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வலை பின்னி பாதுகாத்து இருக்கின்றதே, அதை அடிக்க வேணாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதுக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறாங்களே. இன்னொரு ஹதீஸ்ல நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமஇதின் அன் கத்லில் அன்கபூத் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கின்றது. அப்ப அந்த நேரத்திலேயே சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலந்தி பூச்சியை கொல்லுவதை விட்டு ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. என்று சொன்னால் வீடுகளிலே இருக்கக்கூடிய வீடுகளிலே சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய சிலந்தி பூச்சியெல்லாம் கொல்லணும் அடிக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல. வெளியே எங்கேயாவது சிலந்தி இருக்குது ஒரு இடத்துல, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது, அதை விட்டுற வேண்டியது. நம்ம வீட்டுல குடியிருக்கக்கூடிய பகுதியில் சிலந்தி இருந்துச்சுன்னா அதை சுத்தம் பண்ணணும் என்ற அர்த்தம், அதற்கு விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அந்த கோயில இருந்த நேரத்தில் இவங்க சொன்னபடியே அதே மாதிரி பகல் நேரங்களில் இந்த ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்பவர் ஆடு ஓட்டிட்டு வந்தாரு, பால்களை கறந்து கொடுத்தாரு, அதை குடிச்சாங்க ரெண்டு பேரும். அதுக்கு பின்னால இரவு நேரத்தில் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா சாப்பாடு கொண்டு வந்தாங்க. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அபூபக்கர் அல்ல அப்துல் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் அவங்க செய்திகளை சொல்லிட்டு இருந்தாங்க, இப்படி எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் சொன்னாங்க. அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சிட்டாங்க, எங்க போனாங்கன்னு தெரியல. அதனால பொது அறிவிப்பு ஒண்ணு செஞ்சாங்க மக்காவில். இந்த குறைஷியர்கள் ரெண்டு பேர் போயிட்டாங்க, முகமதும் அபூபக்கர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் போயிட்டாங்க. இந்த ரெண்டு பேரை கொண்டு பிடிச்சு கொண்டு வந்து கொடுக்கிறவங்களுக்கு 100 ஒட்டகைகள் பரிசாக தரப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இது பல தடவை சொல்லியாச்சு. அவங்க உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த நேரத்திலே தானே சொன்னாங்க. இப்ப இந்த செய்தியும் சொல்லப்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகனார் இந்த மாதிரி அறிவிப்பு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் சொன்னாங்க. ரெண்டு பேரும் அந்த குகையில 3 நாள் தங்கி இருந்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு தடவை இப்படி தங்கி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஒரு நாள், முதல் நாளா 2வது நாளோ 3வது நாளோ கடுமையான தாகம் ஏற்பட்டது. ஒரு நேரத்தில் யார் ரசூலுல்லாஹ் தாகம் ரொம்ப கடுமையா இருக்குது என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த குகையுடைய அந்த முகப்புக்கு முன்னால அந்த பக்கம் போனி, அங்க போங்க, அந்த இடத்துல ஒரு ஆறு இருக்கும், தண்ணி இருக்கும், அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போனாங்க. போய் பார்த்தா அங்க ஒரு ஆறு, அது ரொம்ப அருமையான நீர், வெண்மையாக இருந்தது, பாலை விட வெண்மையாக இருந்தது, குடிச்சா தேனை விட ரொம்ப இனிமையாக இருந்தது. அதை குடிச்சாங்க, குடிச்சிட்டு வந்தாங்க. வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா நீ தாகம் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றை அந்த பக்கம் குகைக்கு வெளியே திருப்பி விடுமாறு ஒரு மலக்குக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். அந்த மலக்கானவர் அந்த ஆற்றை அங்கே கொண்டு வந்து சேர்த்தார்கள். அதைத்தான் நீர் குடித்தீர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இப்படி அந்த ஆற்று தண்ணீர், அதாவது சொர்க்கத்தினுடைய ஆற்று தண்ணீரை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நேரத்தில் குடிச்சிருக்கிறாங்க. குடிச்சு அவ்வளவு இனிமையான தண்ணீர், சொர்க்க தண்ணீர்னா அது எப்படி இருக்கும். குடிச்சிட்டு வந்தாங்க, விளக்க சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வலி இன்தல்லாஹி ஹாதிஹில் மன்ஸலா, எனக்கு ஆகிரத்தில் இது மாதிரி எனக்கு பதவி இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. உலகத்துல இது மாதிரி சொர்க்கத்தினுடைய ஆறு தண்ணி கிடைச்சிச்சு, ஆகிரத்துல எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் அஃலது வல்லதி பாஸனி பில் ஹக்கி நபிய்யா, ஆம், இதைவிட மிகச் சிறப்பான உணவு உனக்கு கிடைக்கும், உமக்கு கிடைக்கும். என்னை நபியாக அனுப்பியவனின் மீது சத்தியத்தை கொண்டு, என்னை நபியாக அனுப்பியவனின் மீது ஆணையாக, லா யதுகுலுல் ஜன்னத்து முப்கிலுக, உம்மை வெறுக்கக்கூடிய எந்த மனிதரும் சொர்க்கம் செல்ல முடியாது, உம்மை வெறுக்கக்கூடிய எந்த மனிதரும் சொர்க்கம் செல்ல முடியாது. வலவுக்கான அமலுகு அமல சபீன நபிய்யா, அவர் 70 நபிமார்களுடைய அமல்களை செய்திருந்த போதிலும் சரி, உம்மை வெறுக்கக்கூடிய எந்த மனிதரும் சொர்க்கம் செல்ல முடியாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. பொதுவாக இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்பை சொல்லி காட்டக்கூடிய வாசகம் கூட. ஏன்னு கேட்டா சானி அஸ்னைனி என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இருவரில் ஒருவராக. ரசூலுல்லாஹ் குகையிலே ரசூல் இருந்த நேரத்தில், என்னுடைய ரசூல் இருந்த நேரத்தில், அல்லாஹ்வுடைய ரசூல் இருந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அல்லாஹ். ஆனா 2 பேரில் ஒருவராக என்று சொல்லியதின் காரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் இருந்த
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் சிறப்பித்து அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அத்தோடு மட்டுமல்லாமல் இது யகூலு லிசாஹிபிஹி, தன்னுடைய தோழருக்கு அவர் சொல்லிய பொழுது அப்படிங்கிற அல்லாஹ் தஆலா. அப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபி என்பதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். சஹாபிகள் சொல்றோமா இல்லையா? சஹாபாக்கள் அப்படின்னு சொல்றான். சஹாபி அபூபக்கர் சஹாபி என்பது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அதனாலதான் அபூபக்கர் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபியாக இல்லை என்று ஒருவர் சொன்னால் அவர் காஃபிர் ஆயிடுவார். மற்ற சஹாபாக்களுக்கெல்லாம் அந்த பெயரே கிடையாது, குர்ஆன்ல கிடையாது. பொதுவாக சொல்லியிருக்கான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய அவர்களுக்கு உதவி செய்வார்கள் அப்படி இப்படின்னு பல விதமா பல சிறப்புகளை சஹாபாக்களுக்கு சொல்லியிருக்கான். சஹாபிங்கிற பேர், சாஹிப்ங்கிற பேர் அது அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் தஆலா பிரத்யேகமாக சொல்லி காட்டுகின்றான். மற்ற சஹாபாக்களை சஹாபி இல்லை என்று சொன்னால் அவர் ஃபாசிக் என்பதாக சொல்லப்படும். பெரிய பாவி, முபத்ததிய, பெரிய பிஜாத்து உடையவர் என்பதாக அவருக்கு பேர் சொல்லப்படும். ஆனா காஃபிர்ங்கிற பேர் அபூபக்கரை யாராவது சஹாபி இல்லை என்று சொன்னால் அவர் காஃபிர் ஆயிடுவார் குர்ஆனுடைய இந்த ஆயத்தின் காரணமாக. இங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அந்த கடுமையான ஒரு சூழ்நிலையிலே இருந்ததின் காரணமாக மிகப்பெரிய பதவிக்குரியவர்களாக அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கி வைத்தான். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சிறப்புகளை சொல்லி காட்டுகின்றார்கள், பல சிறப்புகளை சொல்லுகின்றார்கள். முன்னால ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறேன். ஒரு நாள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அவர்களுடைய மடியிலே தலை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்தாங்க. இரவு நேரம், வானத்திலே நிறைய நட்சத்திரங்கள் இருக்கின்றன, நட்சத்திரங்கள் நிறைய இருக்கின்றன. ஆயிஷா நாயகி இதை பாக்குறாங்க, இந்த நட்சத்திரத்தை பாக்குறாங்க. இவ்வளவு நட்சத்திரங்கள் ஆயிரக்கணக்கா இருக்கு அப்படின்னு ஆச்சரியப்பட்டு, யா ரசூலல்லாஹ், இந்த நட்சத்திரங்களுடைய அளவுக்கு நன்மைகள் செய்தவர்கள் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டாங்க. நட்சத்திரங்களுடைய அளவுக்கு நன்மைகள் செய்தவங்க யாராவது இருக்காங்க? இருக்கிறாங்களா? யார் அது? இவங்க கேட்கறதுடைய நோக்கமே என்னன்னு கேட்டா தன்னுடைய தகப்பனார சொல்லுவாங்க அப்படின்ட்டு, அதாவது அபூபக்கரை சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், உமர் இருக்கிறாரு, உமர் அவருடைய பெரிய நன்மை செஞ்சு. அவங்களுக்கு ஒரு மாதிரி பொசுக்குன்னு போச்சு, என்ன நம்ம வாப்பாவை சொல்லாம உமரை போய் சொல்றாங்களே அப்படின்னு. உடனே கேட்டாங்க, ஆயிஷா கேட்டாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்டாங்க, அப்படின்னா அபூபக்கர் அப்படின்னு கேட்டாங்க. அபூபக்கர் அது கேட்கறியா? அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய எல்லா நன்மைகளும் சேர்ந்து அபூபக்கருடைய ஒரு நன்மைக்கு ஈடாகாது அப்படின்னாங்க. அப்ப ரொம்ப சந்தோஷமா போச்சு அவங்களுக்கு. அபூபக்கர் சித்திக் எவ்வளவு பெரிய நன்மைக்குரியவர்கள் அப்படிங்கறத விளக்குறாங்க. இது மாதிரி ஒரு தடவை சொன்னாங்க, வானத்திலிருந்து ஒரு தராசு வந்தது, வானத்திலிருந்து ஒரு தராசு வந்தது. அந்த தராசில உண்மையிலே தராசு வந்ததா அப்படிங்கறதெல்லாம் அர்த்தம் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டு, அல்ல உண்மையிலே தராசு வந்தா அந்த தராசு யாரும் பார்க்கல, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதான் கேட்டுக்கணும் அவ்வளவு. அந்த தராசிலே என்னுடைய ஈமானும் அபூபக்கருடைய ஈமானும் எடை போடப்பட்டது. என்னுடைய ஈமான் எடை கூடுதலாக ஆயிட்டது. என்னுடைய ஈமான் கூடுதலாக, உண்மையில் நபியுடைய ஈமான் கூடுதலா தான் இருக்கணும். அபூபக்கர் சித்திகளுடைய ஈமான் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய ஈமானும் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய ஈமானும் இன்னொரு தட்டில் வைக்கப்பட்டது. எல்லா மனிதருடைய ஈமானும் ஒரு தட்டில் வைக்கப்பட்டது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஈமான் மிகைத்து விட்டது, கனமாகி விட்டது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களை விட அபூபக்கருடைய ஈமான் உயர்வானது அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பெருமைக்கு. அதனால சொன்னாங்க, லவ் குன்து முத்தஹிதன் ஹலீலன் லத்தஹத்து அபூபக்கர் ஹலீலா, நான் யாரையாவது ஹலீலாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று இருந்தால், ஹலீல்னா நண்பன், நேசன் அப்படின்னு. ஹலீலுக்கு நேசன் அர்த்தம் சொல்லலாம், ஆனா அதுக்கு ஆழமான கருத்துக்கள் நிறைய இருக்குது. யாரையாவது ஹலீலாக நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்பினால் அது அபூபக்கரை நான் ஹலீலாக ஆக்கிக் கொள்ள முடியும். ஆனாலும் வலாக்கின்னஹு அஹீ வ சாஹிபி, அவர் என்னுடைய சகோதரர், என்னுடைய தோழர் அவர். வலாக்கின் இத்தஹதல்லாஹ் சாஹிபக்கும் ஹலீலா, எனினும் உங்களுடைய தோழராகிய என்னை அல்லாஹ் தஆலா ஹலீலாக ஆக்கிக் கொண்டான். என்னை அல்லாஹ் ஹலீலாக ஆக்கிக்கிட்டு இருக்கான். அதனால நான் அபூபக்கரை ஹலீலாக ஆக்க முடியாது. ஆனா ஆக்கிறதா இருந்தால் அபூபக்கரை தான் ஆக்கிறேன் என்பதாக அந்த சிறப்பு படுகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய சிறப்பை தனிப்பட்ட முறையில் மற்ற சஹாபாக்களை விட தனிப்பட்ட பிரத்யேகமான குசூசியான முறையில் அந்த சானிய சுனைனி இதுமா ஃபில் காரி இது யகூலு லிஸாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா
என்ற ஆயத்தின் மூலமாக பல கருத்துக்களை அபூபக்கர் சித்திக் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டார். ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு தனி, அது தெரியும் எல்லாத்துக்கும். அபூபக்கருடைய சிறப்பை அது கூட சேர்த்து சொல்லுகின்றான். ஏன்னு கேட்டா இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதீர், கவலைப்படாதீர். சரி, ஏன் கவலைப்பட்டாங்க? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஏன் கவலைப்பட்டார்கள் என்று சொன்னால், அந்த கவலை எதிரிகள் வந்து நம்மள எல்லாம் புடிச்சிட்டு போயிடுவாங்களோ, நமக்கு கஷ்டம் ஏற்பட்டுருமோ, நம்மளை கொலை செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற கவலையெல்லாம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற கவலை. கவலை தான் பட்டாங்களே தவிர பயப்படல. இங்க பாருங்க, இன்ன லா தஹ்சன் அப்படின்னு தான் சொல்றாங்க. அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்றான், கவலைப்படாதீர், லா தஹப், பயப்படாதீர் அப்படின்னு சொல்லல. அபூபக்கரே நீ பயப்படாதீர், நம்ம அப்படித்தானே சொல்லுவோம் சாதம், அதெல்லாம் ஒன்னும் பயப்படாதீங்க, எல்லாம் நல்லா முடிஞ்சிரும் காரியம் அப்படின்னு சொல்லுவோம். பயப்படாதுன்னு சொல்லல. ஏன்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பயம் கிடையாது, அந்த இடத்துல கவலை மட்டும் இருந்துச்சு. அந்த கவலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியது மட்டுமே, தங்களை பற்றியது அல்ல. அவங்களுக்கு ஏதாவது நுக்சான், ஒரு குறை ஏற்பட்டு விடுமோ என்று ஒரு கவலை அவங்களுக்கு ஏற்பட்டது. அதனாலதான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொன்னார்கள் என்று அல்லாஹ் விளக்குகின்றான், லா தஹ்சன் என்பதாக சொல்லுகின்றான். இது எப்படி இருக்குன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல நபிமார்களை பற்றி இதே மாதிரி வாசகத்தை சொல்லி காட்டுகின்றான். இந்த லா தஹ்சன் அப்படிங்கிற வாசகத்தை பல இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், பல நபிமார்களுடைய விஷயத்துல. அதே போல அல்லாஹ் தஆலா இங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய சிறப்பை அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துகளின் மூலமாக விளக்குகின்றார். இன்னொரு கருத்து என்னன்னு கேட்டா, இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா நம்முடன் இருக்கின்றான் என்பதாக சொல்லுகின்றார்கள். இது முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய கௌமுகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு இரவோடு இரவாக போக சொல்லி அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுத்தான். போனாங்க, செங்கடல் கிட்ட போய் நிக்கிறாங்க, செங்கடல் கிட்ட போய் நிக்கிறாங்க, பெரிய கடல். பின்னால ஃபிரௌனுடைய கூட்டம், ஃபிரௌனும் அவனுடைய கூட்டத்தாரும் வந்துகிட்டு இருக்காங்க, இவங்களை துரத்திக்கிட்டு. அங்க வர்றது நல்லா தெரியுது. அவங்க 12 லட்சம் பேர் இருக்கிறாங்க, இவங்க ஒரு 6 லட்சம் பேர். அவங்க வந்தாங்கன்னா நம்மள நசிக்க எல்லாத்தையும் சாகடிச்சிடுவாங்க. என்ன மூசாவை இப்படி கொண்டு வந்து கடல் கிட்ட கொண்டு வந்து நிக்க வச்சுக்கிட்டிய சொன்னாங்க அவங்க பனி இஸ்ராயேல். கடல் கிட்ட கொண்டு வந்து நிக்க வச்சுட்டீங்க, முன்னாலையும் போக முடியாது, பின்னாலையும் போக முடியாது. முன்னால போனா கடல் சாக வேண்டியதுதான் விழுந்து, பின்னால போனா அவன் வர்றான் பிறவனு, அங்கேயும் சாகுதான். ஆக ரெண்டு பக்கமும் சாகக்கூடிய சூழ்நிலை, எங்களுடைய உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டு இருக்கிறது. இங்க கொண்டாந்து வச்சிருக்கேன். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன் என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா எப்போ உத்தரவு கொடுப்பான்? கடைசி நேரத்துல தான், கடைசி வினாடி, அந்த கடைசி வினாடி தான் அல்லாஹ் தஆலா உத்தரவு கொடுப்பான், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, உத்தரவு வரல, இன்னும் என்ன செய்யணும் அப்படிங்கிற உத்தரவு வரல மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அப்ப இப்படி சொல்றாங்க, கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன், என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கின்றான், எனக்கு வழிகாட்டுவான் என்று மட்டும் சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கின்றான் அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கின்றான். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் தஆலா நம்முடன் இருக்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த என்னுடன் இருக்கின்றான் அப்படின்னு அவங்க சொல்ல, என்னுடன் என்னுடைய ரப்பு இருக்கின்றான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லியதின் காரணமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்தா இருக்கிற வரைக்கும் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அவங்க கூடவே இருந்துகிட்டு இருக்கணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்பொழுதெல்லாம் பனி இஸ்ரவேலர்களுடன் இருந்துகிட்டே இருந்தாங்களோ அவங்க தவறுகள் செய்யாமல் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். பாருங்க, அந்த கடல் பிளந்துச்சு, அதுக்கு பின்னால போனாங்க, ஒரு ஊர் வழியா போறாங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒரு சிலையை செஞ்சு வணங்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த உடனே அந்த பனி இஸ்ரவேலர்கள் கேட்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட, என்ன மூசாவே, இவங்கெல்லாம் இந்த சிலை வணக்கம் செய்யறாங்களே, இந்த மாதிரி ஒரு சிலை எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நாங்களும் வணங்கிட்டு இருப்போமே அப்படின்னு. வந்ததே வந்து சிலை வணக்கம் கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அதை ஒழிக்கணுங்கிறதுக்காக வேண்டி சிலையை செஞ்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்லயே சொல்லி காட்டுறாங்க. முன்னால சூரத்துல் மாயிதால அந்த விளக்கம் வந்திருக்குது. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கும்போதே எப்படி, இப்ப கூட இருந்ததுனால, கூட இல்லன்னு வச்சுங்க உடனே அந்த சிலையை போய் வணங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, அங்கிருந்து போனாங்க, இந்த மாதிரி சிலை செஞ்சு சொல்லக்கூடாது, அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் தான் வணங்கணும், நீங்க நான் அதுக்காக தான் வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி கூட்டு போனாங்க. போய் அந்த தீஹுங்கிற அந்த பாலைவனத்தில் தங்கி இருந்தாங்க. அதுக்கு பின்னால அல்லாஹ் தஆலா தௌராத் வேதத்தை கொடுப்பதற்காக வேண்டி அந்த மலைக்கு, தூர் சீனா மலைக்கு வர சொன்னா போனாங்க. மலைக்கு போனாங்க, 40 நாள் அங்க இருந்தாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்ன 40 நாள் அங்க இருந்து நோன்பு வச்சு தௌராத் வேதத்தை வாங்கிட்டு வர்றதுக்காண்டி போனாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் போன உடனே இவங்க காலமாட்டை வச்சு வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா?
இப்ப இன்ன மழைய ரப்பி, என்னுடைய ரப்பு என்னுடன் இருக்கின்றான் அப்படின்னு சொன்னதுனால அவர் தனியா இருக்கிற நேரத்தில் மட்டும்தான் அந்த ரப்பு இருக்கிறான் அப்படிங்கிற அந்த ரப்புடைய உதவி கிடைச்சிச்சு. இவர் அவரை விட்டு அவங்களை விட்டு போன பின்னால இவங்க காலை மாட்ட வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று சொல்லியதின் காரணமாக உம்மத்தினர் பாதுகாக்கப்படுகின்றார்கள் என்ற கருத்தையும் அல்லாஹ் தஆலா அதிலே சொல்லி காட்டுகின்றார். நம்முடன் இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் சேர்த்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம எல்லாம் சேர்த்து சொல்றாங்க. நம்ம எல்லாம் அதுக்குள்ள உட்பட்டவங்க தான், நம்மையும் சேர்த்தான் சொல்றாங்க. மஅனா அப்படிங்கிறது வெறும் அபூபக்கர் சித்திக்கு மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ் உடனே அபூபக்கர் சித்திக் நம்முடன் இருக்கின்றார் அப்படின்னு சொன்ன அந்த விஷயம், வார்த்தை இருக்கு, வாசகம் இருக்கின்றது. அந்த கருத்து அவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா மூமின்களுக்கும் இந்த வாசகத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா உம்மத்துகளை பாதுகாக்கின்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. பெரும்பாலானவர்கள் பாருங்க, நம்ம உலகத்திலே நம்ம பார்க்கிறோம், இந்த மதம் மாற்றம் நடக்குது, ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு போறாங்க. அப்படி முஸ்லிம்கள் ரொம்ப ரேர், ரொம்ப அரிதான ஒரு விஷயம் முஸ்லிம்கள் மாற்று மதத்தில் போய் விடுவது அப்படின்னு. அப்படி கேள்விப்பட்டோன்னு சொன்னா நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு இல்லையா? ஒரு 1000த்துல 10,000த்துல 1,00,000த்துல ஒரு ஆள் எங்கேயாவது போயிடுறாங்க, அப்படி அடுத்த மதத்தை தழுவிக்கிறாங்க, போய் கிறிஸ்தவர் ஆயிடுறாங்க, இது பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி கேள்விப்படும் போது நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா அடுத்தவர்கள் நம்ம மதத்துக்கு வர்றாங்க பாருங்க, இஸ்லாத்துக்கு வர்றாங்க பாருங்க, எவ்வளவு பேர் வர்றாங்க. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 பேராவது இஸ்லாத்துக்கு வர்றாங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டே இருக்கிறாங்க. நமக்கு சில தெரியுது, சில பலர் தெரியாம இருக்கு. அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த துஆவின் காரணமாக, அந்த வாசகத்தின் காரணமாக அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்கின்றான் என்பது. அத்தோடு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அல்லாஹ் தஆலா நம்முடன் இருக்கின்றான் என்று சொல்ல வாசகத்தில் அபூபக்கரையும் சேர்த்துக்கிறாங்க. மய்யா, அல்லாஹ் தஆலா உடன் இருக்கக்கூடிய, அல்லாஹ் நம்முடன் இருக்கக்கூடிய விஷயம் இருக்குது, அது நம்முடன் இருக்கின்றான்னு சொல்லும் போது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த மய்யத் என்பதை சுட்டிக்காட்டுகின்றார்கள். அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கும் கிடைச்சிருக்குது அபூபக்கரே அப்படின்னு சொல்லு. ஏன்னா குன் மஅல்லாஹ், நீ அல்லாஹ்வுடன் இரு. இது சூஃபியாக்கள் சொல்லக்கூடிய அற்புதமான கருத்து, ஹதீஸினுடைய விளக்கம். பல ஹதீஸினுடைய தொகுப்பாக கருத்தை சொல்லி காட்டுவார்கள். குன் மஅல்லாஹ், நீ அல்லாஹ்வுடன் இரு. அல்லாஹ்வுடன் இருக்கிற அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய பெரும்பாக்கியம் பெற்றவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக். ரசூலுல்லாஹ்க்கு இருக்குது, அது அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து நபியாக அனுப்பியிருக்கிறான், ரசூலுல்லாஹ் அனுப்பியிருக்கிறான், அது வேற விஷயம். மற்ற மனிதர்களிலே யாராவது ஒருவருக்கு மய்யத்து கிடைக்கணும், உடன் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சுன்னா அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா இருக்குது அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா இந்த வாசகத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றான். அதான் சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, குன் மஅல்லாஹ், நீ அல்லாஹ்வுடன் இரு. அது சாத்தியம் இல்ல, அல்லாஹ்வுடன் இருக்கிறதா சாத்தியம் இல்ல. பின்ன என்ன பண்ண, வயில்லம் தக்குன் மஅல்லாஹ், நீ அல்லாஹ்வுடன் இருக்க முடியவில்லை என்று சொன்னால், அல்லாஹ்வுடன் நான் இருக்க முடியாது, நிச்சயமா இருக்க முடியாது. பின்ன என்ன பண்ணோம், வயில்லம் தக்குன் மஅல்லாஹ் பகுன் மாமன் கான மஅல்லாஹ், அல்லாஹ்வுடன் யார் இருக்கின்றாரோ அவரோடு நீ இரு, அவரோடு நீ சேர்ந்துரு. ஃபைன்னஹு யூசிலுக இலல்லாஹ், அவர் உன்னை அல்லாஹ்வோட சேர்த்துருவார். அது ஷைख्மார்கள் வேண்டும், ஒரு ஷைഖை பற்றி பிடித்து அவர் காட்டக்கூடிய வழியிலே நடக்க வேண்டும், அந்த ஷைഖ் காமிலான ஷைഖா இருக்க வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகள் இருக்கு. அந்த நிபந்தனைப்படி ஒரு ஷைഖ் கிடைச்சார்னா அந்த ஷைഖை பின்பற்றி சென்றால் அல்லாஹ்வுடைய மய்யத்தை அடையக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொள்ளலாம் என்பதற்கான அந்த விளக்கம் சொல்லுவார்கள். சரிங்க, அல்லாஹ் தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அந்த மய்யத் உடன் இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடன் இருக்கக்கூடிய சூழ்நிலையை சொல்லி காட்டுகின்றான் அந்த வாசக, அந்த ஆயத்தின் மூலமாக என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இந்த ஹதீஸ்ல, இந்த ஆயத்துல இன்னும் பல விளக்கங்கள் இருக்கின்றன. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 3 நாள் ஆன உடனேயே சொல்லி வச்சபடி 2 ஒட்டகங்கள் கொண்டு வரப்பட்டன. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய வீட்டிலிருந்து 2 ஒட்டகம் கொண்டு வந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஒன்று, அபூபக்கருக்கு ஒன்று. அந்த வழிகாட்டியாக வந்தவர் அதுல எதுல வந்தார் அப்படிங்கிற வரலாறுலாம் இல்ல. இருந்தாலும் அவரும் ஒட்டகத்துல வந்திருக்கலாம், அல்லது வேற ஏதாவது ஒரு வாகனத்தில் வந்திருக்கலாம், நடந்து வந்திருக்கலாம், எப்படியோ வந்திருக்கலாம். அவர் வழிகாட்டி, ஆனா அவர் முஷ்ரிக்கார ஒரு மனிதரை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னா, லா தத்தகிதுல் காஃபிர் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் காஃபிரின அவுலியா மின் தூனில் முஃமினீன் அப்படின்னு குர்ஆன்ல சொன்னா, பல நேரங்கள்ல பல ஆயத்துகளுக்கு விளக்கத்தில் நான் சொல்லி இருக்கிறது. காஃபிர்கள்ல யாரையும் நீங்க உங்களுடைய நேசர்களாக, நெருங்கிய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு முஷ்ரிக்க தலீலா வச்சுட்டு போறாங்க. அது எப்படிப்பட்ட சூழ்நிலை, கொஞ்சம் அந்த ஆள் போய் அப்படி லேசா இஷாரா செஞ்சா போதும், இந்த 2 பேரையும் வந்து பிடிச்சிடுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கடுமையான சூழ்நிலையில ஒரு முஷ்ரிக்கான மனிதரை தலீலாக, வழிகாட்டியாக வச்சுக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி அது அப்படின்னு கேட்டா, அதிலிருந்து ஒரு சட்டத்தை எடுக்கின்றார்கள். ஃபுக்ஹாக்கள் ஒரு சட்டத்தை சொல்லுகின்றார்கள். ஒரு முஷ்ரிக், அல்லாஹ் தஆலா சொன்னா சரிதான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தகிதுல் காஃபிரின அவுலியா மின் தூனில் முஃமினீன் சொல்லி இருக்கலாம்.
அதே மாதிரி யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிது பிதானத்தம் மின் தூனிக்கும் என்ற ஆயத்தை சொல்லுகின்றான். இப்படி பல ஆயத் யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா மின் தூனில் முஃமினீன் என்று சொல்லுகின்றான். இதெல்லாம் மற்றவர்களை நமக்கு நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது, உதவியாளர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது, நெருக்கமானவர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்ற சட்டம் அதிலே சொல்லப்படுகின்றது. இருந்தாலும் ஒரு முஷ்ரிக்கான மனிதரை பற்றி, மாற்று மதத்தில் இருக்க ஒரு மனிதரை பற்றி நல்ல நம்பிக்கை இருக்கின்றது. எந்த நேரத்திலும் எந்த விஷயத்திற்காக வேண்டி நம்முடைய இருக்கக்கூடிய ரகசியமான விஷயங்களை, நாம் செய்யக்கூடிய விஷயங்களை அடுத்தவருக்கு சொல்ல மாட்டார் இருந்தாலும் அப்படின்னு ஒரு ஆள் மீது நம்பிக்கை வந்துச்சுன்னு வச்சுக்க, அவரை வச்சுக்கலாம் என்பது இந்த சரித்திரத்தின் மூலமாக தெரியப்படுத்தப்படுகின்றது. அந்த முஷ்ரிக்கான அந்த மனிதர் தலீலாக வந்தார் பாருங்க, வழிகாட்டியா. அவருக்கு பேரு இப்னு உரைகித் என்பதாக அவருடைய பேர். அவர் பின்னால் இஸ்லாத்தில் வந்துடுறாருன்னு வச்சுங்க. இப்ப இப்னு உரைகித் என்று அந்த மனிதருடைய பேர். அவரை வழிகாட்டியாக ஆக்கி கொண்டார்கள். 2 ஒட்டகம் கொண்டு வரப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காசு வச்சிருந்தாங்க. எடுத்து யாருடைய ஒட்டகம்? அபூபக்கர் சித்திக்குடைய ஒட்டகம். காசு கொடுத்தாங்க. என்ன யாரு சொல்லணும்? ஒட்டகத்துக்கு காசு வா அப்படின்னாங்க. இந்த ஒட்டகத்துக்குள்ள விலை அப்படின்னு. யாரு சொல்ல? உங்கள்கிட்ட போய் நான் காசு வாங்குறதா? உங்கள்கிட்ட போய் நான் காசு வாங்குறதா ஒட்டகத்துக்கு? அந்த 2 ஒட்டகம் அபூபக்கர் சித்திக் வளர்த்து வந்திருக்காங்க ரொம்ப நாளா. எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போகணும்னு சொன்னாங்களோ, போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், அல்லாஹ்வுடைய உத்தரவு வரும் என்று சொன்னார்களோ, அப்ப இருந்து அந்த ஒட்டகத்தை வச்சிருக்காங்க ரெடியா. அவங்களுக்கு ஒண்ணு, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்ப காசு கொடுத்தா எப்படி இருக்கும் அவங்களுக்கு? அத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டியே தங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாத்தையும் தியாகம் செய்யக்கூடிய ஒரு மனிதரிடத்துல காசு கொண்டு போய் கொடுத்தா யாரும் சொல்ல நீங்க காசு கொடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிஜ்ரத், இந்த ஹிஜ்ரத் இருக்கின்றதே இதை அல்லாஹ் தஆலா எனக்கு ஃபர்லாக்கி இருக்கின்றான். எனக்கு மட்டுமல்ல, பொதுவா மூமின்கள் எல்லாத்துக்குமே ஃபர்ல் அந்த நேரத்தில். எப்ப மக்கா வெற்றியாச்சோ, மக்கா வெற்றி வரைக்கும், அந்த காலம் வரைக்கும், ஹிஜ்ரத்துடைய நேரத்திலிருந்து ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட 8 வருஷம், 8 வருஷம் வரைக்கும் ஹிஜ்ரத் செய்வது ஃபர்லாக இருந்துச்சு. யாராவது ஒரு ஹிஜ்ரத் செய்யல அப்படின்னு சொன்னா அவர் கடுமையான குற்றவாளி ஆவார். எப்படி தொழுகையை விட்டா குற்றவாளியோ அதே போன்று ஹிஜ்ரத் செய்வது ஃபர்லாக ஆக்கப்பட்டது. மக்கா வெற்றிக்கு பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்ப ஃபர்லுங்கிறது நீங்கி போச்சு. அதனால் லா ஹிஜ்ரத பஅதல் ஃபத்ஹ், மக்கா வெற்றிக்கு பின்னால ஹிஜ்ரத் என்பது கிடையாது, அதாவது ஹிஜ்ரத் ஃபர்ல் என்பது கிடையாது அப்படின்னு வந்துச்சு சட்டம். சரி, இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹிஜ்ரத் என்பது கட்டாயமாக்கி என் மூலமாக அல்லாஹ் தஆலா அதை விதியாக்கி வைத்திருக்கின்றான், அதன் காரணமாக ஒரு ஃபர்லான விஷயத்தை செய்யறதுக்கு நான் ஓஸ்ல போறதுக்கு விரும்பல அப்படின்ட்டாங்க. அடுத்தவருடைய பொருள்ல நான் சவாரி செய்து போக விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வாங்கிட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில இருந்து ஒரு சட்டத்தை ஃபுகாஹா எழுதுறாங்க. ஒரு ஷேக் இருக்கிறார், நல்ல ஷேக் தான், காமிலான ஷேக், பரிபூர்ணமானவர், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஷேக் தான். அந்த ஷேக் தன்னுடைய முரீதீன்களிடத்திலிருந்து ஏதாவது ஒரு பொருளை, அவர்களுடைய மன விருப்பம் இல்லாமல் ஒரு பொருளை வாங்குவது கூடாது. அதாவது நிறைய ஷேக்மார்கள் பார்க்கிறோம் நம்ம, என்ன மாசம் மாசம் இவ்வளவு கொண்டாந்து கொடுத்துறணும் ஷேக்கு, வருஷம் வருஷம் இவ்வளவு கொடுக்கணும், அல்லது என்ன தேவைப்படக்கூடிய நேரத்தில் இப்படி பொருள் உதவி செய்யணும், உடல் பொருள் ஆவி அனைத்து நாளும் ஷேக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்லாம் சொல்லி ஏமாத்தி காசு வாங்கக்கூடிய முரீதீன்கள்ட்ட காசு வாங்கக்கூடிய ஷேக்மார்கள் இருக்கிறாங்க. அது கூடாது அப்படிங்கறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த செயல் நமக்கு நிரூபித்து காட்டுகின்றது என்பதாகவும் இங்கே குறிப்பிடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான ஒரு சூழ்நிலை, எதிரிகள் சூழ்ந்திருக்கின்றார்கள், அந்த ஒட்டகத்துல பயணம் செய்யணும், அவங்களுக்கு வறுமையுடைய நேரம் தான், காசுங்கிறது காண முடியாத ஒரு சூழ்நிலை, இருந்தாலும் காசு வச்சிருந்தாங்க, அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவுப்படி அதை கொடுக்கறாங்க. அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அதாவது உலகத்துல ஒரு ஷேக்குக்கு ஒரு முரீத் இருக்கின்றார், அந்த முரீத் அபூபக்கர் சித்தியத்தை விட சிறந்த முரீத் யாராவது இருக்க முடியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய பெரிய ஷேக் யாராவது இருக்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஷேக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு முரீத் காசு வேணாங்கிறாரு. இல்ல நான் கண்டிப்பா கொடுத்தாகணும், வாங்கித்தான் ஆகணும்னு சொல்லி கொடுக்கறாங்க அந்த ஷேக் என்று சொன்னால், மற்ற ஷேக்குகள்லாம் இது ஒரு பாடம் என்பதாகவும் சரித்த விளக்கம் சொல்லப்பட்ட ஃபுகாஹாக்கள் சட்டம் சொல்லுகின்றார்கள் அதன் மூலமாக. சரி, அதே போல இப்ப இந்த காபிரான முஷ்ரிக்கான ஒரு மனிதர், அவர் மீது நம்பிக்கை வந்ததின் காரணமாக அவரை சும்மா கூப்பிடல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ எங்களுக்கு வழிகாட்டு, மதீனா வரைக்கும் வந்து வழிகாட்டிட்டு நீ திரும்பி வந்துரு, உனக்கு இவ்வளவு கூலி தர்றேன் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. சும்மா பேசல, சும்மா கூட்டு போகல. அப்போ ஒரு முஷ்ரிக்கான ஒரு மனிதனை கூலி பேசி அழைத்து கொண்டு போவது மார்க்கத்தில் அனுமதி இருக்கின்றது, அந்த மனிதன் மீது நம்பிக்கை இருந்தால். அதே மாதிரி 2 பேத்துக்கு ஒரு வழிகாட்டி, 2 பேத்துக்கு 2 வழிகாட்டி இல்ல, 2 மனிதர்கள் சேர்ந்து ஒரு மனிதரை வழிகாட்டியாக ஆக்கிக் கொண்டு ஒரே அமல், ஒரே செயலின் மீது ஒரு வழிகாட்டியை ஆக்கிக் கொள்வது மார்க்கத்திலே கூடும் என்பதும் இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு சட்டமாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஒரு எதிரி இருக்கின்றார்,
அந்த எதிரிக்கு பயந்து, மூமின்களுக்கு சொல்லப்பட்டது அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லுகிறார், ஃபதவக்கலு அலல்லாஹ், அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள் அப்படின்னு சொல்றான். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சு குகைக்குள்ள போய் ஒளியாம இருந்திருக்கலாம் இல்லையா? அல்லாஹ் தான் பாதுகாக்கிறேன்னு சொல்லி அல்லாஹ் தானே போக சொன்னா, ஹிஜ்ரத் போக சொன்னா, அல்லாஹ் பாதுகாக்கிறதாக வாக்கு கொடுத்திருக்கிறான். அப்புறம் ஏன் போய் குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம், அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னா போனாங்க? ஒரு எதிரிகளிடத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி ஒரு முயற்சி செய்தார்கள். இந்த மாதிரி முயற்சி அல்லாஹ் மீது தவக்குல் நம்பிக்கை வைக்கிறது இருக்குது, அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட பெரிய முத்தவக்கில் யாரும் இருக்க முடியாது இல்லையா? அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு காரணத்தை உண்டாக்கி கொண்டார்கள் தங்களுடைய பாதுகாப்புக்காக. அதான் கோயில ஒளிஞ்சிருந்தது. அதனால ஒரு மூமினான மனிதர் ஏதாவது ஒரு வேலையின் ஒரு விஷயத்தின் மீது நம்பிக்கை, அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதற்குள்ள காரண காரியங்களை விட்டுவிடக்கூடாது. உதாரணமா அல்லாஹ் மீது எனக்கு பரிபூர்ண நம்பிக்கை இருக்குங்க, அல்லாஹ் தான் இன்னல்லாஹு ஹுவர் ரஸ்ஸாக், அல்லாஹ் தான் சாப்பாடு கொடுக்கறேன்னு சொல்லி இருக்கிறான். எல்லா பொருள்களுக்கும் அல்லாஹ் தான் சாப்பாடு கொடுக்கறான். எந்த மனிதனையும் அல்லாஹ் தஆலா பட்னியா போட மாட்டான். எல்லா மனிதனுக்கும் அல்லாஹ் தான் சாப்பாடு கொடுக்கறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பள்ளியாசலே உட்கார்ந்துக்கிறார் தஸ்பீஹ் ஓதிட்டு, வெளியே போறதே இல்லை. ஏன்னா அல்லாஹ் சாப்பாடு கொடுப்பாங்க, அப்படிதான் சொல்லியிருக்கான் அல்லாஹ் குர்ஆன்ல, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால சாப்பாடு அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு பள்ளியாசலே உட்கார்ந்துக்கிறார். சாப்பாடு வருமா? சாப்பாடு வர்றதுக்குரிய சபபை இவர் உண்டாக்கி கொள்ளவில்லை. அது சபபு என்ன? ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும், ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும். ஒரு வேலை செய்யலன்னு வச்சுங்க, அவரு தவறான ஒரு வேலையாவது செய்யணும், பிச்சை எடுக்கணும் போய், அது தவறான வேலை. அது செஞ்சாவது சாப்பாடு வரும், இல்லன்னா சாப்பாடு வராது. இவர் பாட்டுக்கு தஸ்பீஹை பிடிச்சிட்டு இங்க உட்கார்ந்துட்டார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் சாப்பாடு கொடுப்பானான்னு கொடுக்க மாட்டான். ஆனா அப்படி சில பேர் இருக்கிறாங்க, அது ரொம்ப நாதிர். பல கோடிக்கணக்கான மக்கள்ல யாராவது ஒருவர் இருப்பார். அது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு மாதிரி நோய்வாய்ப்பட்டு கிடந்தாங்க. கடைசி நேரத்தில், மௌத்துடைய நேரத்தில் டாக்டர் கூப்பிட்டு வரட்டுமா அப்படின்னு சொன்னாங்க. கேட்டாங்க சஹாபாக்கள் இருந்து பக்கத்தில் இருந்தவங்க. சித்திகுல் அக்பர் சொன்னாங்க, டாக்டருக்கு சொல்லி அனுப்பிட்டேன் அப்படின்னு. டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டார். இப்போ வந்து பார்த்தாரு, யாரும் வரலையே இங்க அப்படின்னு. இல்ல இல்ல டாக்டர் வந்து பாரு, அதான் அல்லாஹ்வை சொல்றாங்க, அல்லாஹ் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, வியாதி வந்தா மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கின்றது, ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு மருந்து இருக்கின்றது. அந்த நோய்க்குள்ள மருந்து அதுக்கு சரியாக வந்துவிட்டால் அந்த நோய் சுகமாகிவிடும். அந்த நோய்க்குள்ள மருந்து கிடைக்கணும். முதல்ல டாக்டர்கிட்ட போறோம், 4-5 மாத்திரை ஏன் எழுதி கொடுக்கறது தெரியுமா? ஒரு மாத்திரை எழுதி கொடுக்கறது இல்ல. பாக்குறாரு இந்த வியாதி, இந்த ஒரு மாத்திரை இந்த மாத்திரையில சுகமாகுமா தெரியாது, அவருக்கே தெரியாது. அதனால என்ன பண்றாரு, அந்த நோய்க்கு அது சம்பந்தப்பட்ட ஒரு 4-5 மாத்திரை எழுதி கொடுப்பாரு. 4-5 மாத்திரை எதுலையாவது ஒண்ணுல நல்லா, மீதி உள்ள 4 மாத்திரை டம்மி தான். அது எதுலையாவது ஒண்ணுல தான் நல்லாகும். ஆனா அவர் 4-5 மாத்திரை எழுதி கொடுக்கறது காரணம் கேட்டா, அவருக்கு இந்த மாத்திரை தான் நல்லாகும் அவருக்கு தெரியாது. அதனால 4 மாத்திரை எழுதி கொடுப்பாரு. இதுல 1 சாப்பிடுங்க, இதுல 1.5 சாப்பிடுங்க, இது காலையில 1, இது மத்தியானத்துல வேணாம், 0 போட்டிருப்பார், ராத்திரில 1 சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அப்படி சாப்பிட்டா நல்லா போயிடும். அப்ப அத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மருந்து அந்த நோய்க்கு சரியாக ஆகிவிட்டால், நேர்பட்டு விட்டால் அந்த நோய் குணமாகிவிடும் என்பதாக சொல்லுகின்றார். சரி, அப்ப மருந்து சாப்பிடும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சாப்பிடலையே, வேணான்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்டா, அல்லாஹ்வுடனே அதிகமான தொடர்புள்ளவரா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவ்வளவு பெரிய தவக்குல் வச்சது காரணமே இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று இங்கே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அந்த மகியத்தில் சேர்ந்துட்டாங்க. அதன் காரணமாக நேரடியாக அல்லாஹ் தஆலா இருந்து மருந்தை பெற்றுக் கொண்டார். அந்த மருந்து அவங்களுக்கு தெரியும், இந்த மருந்து வேலை செய்யாதுன்னு தெரியும். எந்த மருந்து சாப்பிட்டாலும் வேலை செய்யாது, ஏன்னா அஜல் முடிஞ்சு போச்சு, போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, மருந்துக்கு வேலை இல்லை என்று முடிவு செய்தார்கள். அதனால மருந்து வேணான்ட்டாங்க. மருந்து வேணான்னு டைரக்டா சொல்லல, மருந்து வேணான்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு மாத்தம் வந்துரும். அதனால டாக்டர்கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னார். அதாவது டாக்டர் வந்து பார்த்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னார். அதுலயும் ஹிக்மத் இருக்குது. சரி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அவ்வளவு பெரிய சிறப்பு. அதனாலதான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய அமல்கள் பூரா சேர்ந்து, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு பின்னால், காலத்துக்கு பின்னால் தாங்க கலீஃபா இருக்கக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, என்னுடைய எல்லா அமல்களும் சேர்ந்து. எவ்வளவு பெரிய அமல் செஞ்சாங்க அபூபக்கர் சித்திக், இது உமர் ரலியல்லாஹு தஆலா. என்னுடைய எல்லா அமல்களும் சேர்ந்து அபூபக்கருடைய ஒரு பகலுடைய அமலுக்கும் ஒரு இரவுடைய அமலுக்கும் சமமாக மாட்டாது. ஒரு தடவை ஒரு பகல்ல ஒரு வேலை செஞ்சாங்க, ஒரு இரவுல ஒரு வேலை செஞ்சாங்க. இந்த 2 வேலைக்கு சமமாக என்னுடைய எந்த அமல்களும் ஆகாது. என்னுடைய எல்லா அமல்களும் சேர்ந்தாங்க அந்த 2 நேரத்தில் உள்ள அந்த அமல்களுக்கு சமமாக ஆகாது. என்ன அந்த 2 நேரம்? ஒரு பகல், ஒரு இரவு அப்படிங்கிறது எதுன்னு கேட்டா, அதான் குகையில இறந்த இரவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அந்த குகையில இருந்த இரவு. 3 இரவு இருந்திருக்கிறாங்க.
இவங்க சொல்றாங்க ஒரே ஒரு இரவு அவங்க இருந்தாங்க பாருங்க, அதுக்கு எவ்வளவு பெரிய நன்மையை அல்லாஹ்தஆலா கொடுத்திருக்கின்றான் என்று சொன்னால், என்னுடைய எல்லா நன்மைகளையும் சேர்த்தாலும் கூட அந்த ஒரு நன்மைக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு பகல் எது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்துட்டாங்க. இறந்த பின்னால ரசூலுல்லாஹ் இறந்தாங்க கேள்விப்பட்டால் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க எல்லாம் பல பேர் முர்த்தத் ஆயிட்டாங்க, ஈமானை விட்டு போயிட்டாங்க வெளியே. சில பேர் நாங்க ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது நாங்களா கொடுத்துக்கிறோம், நீங்க கேட்டா கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற அர்த்தம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இஸ்லாமிய சட்டமே அப்படித்தான். இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தா அரசாங்கத்தின் மூலமாக ஒருவர் நியமனம் செய்யப்பட்டு வசூலகர் நியமனம் செய்யப்பட்டு அந்த வசூலிக்கக்கூடிய அந்த மனிதர் போய் எல்லா இடத்துலயும் வசூல் பண்ணிட்டு வரணும். அரசாங்கத்துல பைத்துல் மால்ல கொண்டு கொடுத்து பிறகு பைத்துல் மால் மூலமாக அது விநியோகிக்கப்பட வேண்டும் ஏழைகளுக்கு. 8 கூட்டத்தார் சொல்றாங்களா அல்லாஹ் தஆலா, அந்த 8 கூட்டத்தாருக்கு விநியோகிக்கப்பட வேண்டும், அப்படி சட்டம். இப்ப அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல சொன்னாங்க அந்த மனிதர்கள், அது ரசூலுல்லாஹ்வோட முடிஞ்சு போச்சு. ஏன்னா குல் மின் அம்வாலிஹிம், அவர்களுடைய பொருளில் இருந்து நபியை நீர் எடுத்துக் கொள்வீராக என்றுதான் அல்லாஹ் தஆலா ரசூலை பார்த்து சொல்றான். அதனால அந்த குத் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு, எடுத்துக்கொள்வீராக, அது உங்களை குறிக்காது, ரசூலுல்லாஹ் தான் குறிச்சு. ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க, அதனால உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார் ஜக்காத்துடைய பொருளை கொடுக்க மறுக்கின்றார்களோ அவர்களிடத்தில் நான் போர் செய்வேன் அப்படின்னு எல்லாம் போருக்கு தயாராங்க அப்படின்றாங்க. ஜிஹாத் யார்கிட்ட போய் போர் செய்யறாங்க? முஸ்லிம்கள்ட்ட போய் போர் செய்ய போறாங்க. போர் யார்கிட்ட நடக்கணும்? காபிர்கள்ட்ட நடக்கணும். காபிர்களுடன் போர் நடக்கணும். ஆனா முஸ்லிம்களோட போர் செய்யறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. அபூபக்கர் சித்திக், என்ன இது நீங்க முஸ்லிம்களோட போர் செய்யணும்னு சொல்றீங்களே, அது ஜக்காத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அவங்க கொடுக்கறேங்கிறாங்க, அந்த நாங்களா கொடுத்துக்கிறோம், எங்க நம்ம இப்ப கொடுக்குறோம்ல அந்த மாதிரி கொடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு எப்படி போர் ஜிஹாத் எப்படி செய்யறது? அதுக்காக வேண்டி இப்படி ஜிஹாத் செய்யறதுக்கு அனுமதி இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னார்கள், தொழுகையும் ஜக்காத்தையும் யார் பிரிக்கின்றார்களோ அவர்களிடத்தில் போர் செய்யும். தொழுகலை அப்படின்னு சொன்னா தொழ முடியாது அப்படின்னு சொன்னா போர் செய்யணும் இருக்குது. தொழுகை கட்டாயம். தொழுகையோடு சேர்த்துத்தான் அல்லாஹ் தஆலா ஜக்காத்தையும் சொல்லுகின்றான். அதனால வல்லாஹி லவ் மனஊனி இகாலன் லஜாஹத்துஹும், அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஜக்காத்துடைய பெரும் பொருளை அல்ல, ஜக்காத் பூராத்தையும் அல்ல, ஒட்டகத்துடைய காலிலே கட்டப்படக்கூடிய இகால் என்று சொல்லக்கூடிய அந்த கயிறு, அந்த கயிற்றை ஒருவர் கொடுக்காவிட்டாலும் கூட, ஜக்காத்துடைய பொருள் இல்ல, ஒட்டகத்தெல்லாம் கொடுத்துறாரு, அந்த கைத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கிறாரு. அதை கேட்டா கயிறுலாம் தேவையில்லைங்க, போங்க ஒட்டகத்தை மட்டும் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கயிற்றை கொடுக்காவிட்டாலும் கூட அவரிடத்தில் நான் ஜிஹாது செய்வேன் அப்படின்னா, அது சத்தியம் விட்டு சொல்றாங்க, அல்லாஹ் நீ சத்தியமா நான் போர் செய்வேன் என்பதாக சொன்னார். சொல்லிவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள், என்ன உமரே, ஜாஹிலியத்துடைய காலத்தில் வீரராக இருந்து விட்டு இப்ப இஸ்லாத்துக்கு வந்து கொலையாகி விட்டீரா அப்படின்னு கேட்டாங்க. அப்படியே அதிர்ந்து போனார் உமர் ரலியல்லாஹு தஆலா. அந்த நேரத்தில் அபூபக்கருக்கு எவ்வளவு உறுதி இருந்துச்சோ, அந்த பகல் நேரத்தில், காலை நேரத்தில், அந்த பகல் நேரத்தில் அந்த ஒரு நேரத்தினுடைய நன்மை எனக்கு கிடைத்தா போதும் அப்படின்னா, அந்த பகலுடைய நன்மை அபூபக்கருக்கு கிடைத்த அந்த நன்மை என்னுடைய காலமெல்லாம் இருக்கக்கூடிய நன்மைக்கு ஈடாகாது அப்படின்னு சொன்னாங்க. என்னுடைய நன்மைக்கு அந்த நன்மைக்கு இந்த நன்மைகள் ஈடாகாது என்பதாக சொன்னார். அதனால ஒரு பகல் ஒரு இரவு, அபூபக்கருடைய ஒரு பகல் ஒரு இரவுடைய நன்மைக்கு என்னுடைய நன்மைகள் ஈடாக மாட்டாது என்பதாக சொன்னார். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா பல்வேறு விதமான சிறப்புகளை ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லி காட்டுகிறார். நிறைய எழுதுறாங்க, ஏராளமான விஷயங்கள் எழுதப்படுகின்றது. சரி, இங்க அல்லாஹ் தஆலா இங்க காஃபிர் அவர்களுக்கு சொல்லுகின்றான், அதாவது போருக்கு புறப்படுங்கள் அப்படின்னு சொன்னாங்க, தபூக்கு போருக்கு புறப்பட சொன்னாங்க. பல பேர் அது வர முடியாம ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு வீட்டிலேயே உட்கார்ந்துக்கிட்டாங்க. அதுல குறிப்பாக முனாஃபிகீன்கள் இருந்தார்கள். அந்த முனாஃபிகீன்கள் தங்களுக்கு வர முடியாது என்பதை முதல்லயே சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி வாங்கி, எங்களால அந்த மாதிரி வர முடியாது, இப்படி வேலை இருக்கு அப்படி வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பொய் காரணங்கள் சொல்லி உட்கார்ந்துட்டாங்க. பின்னால் அல்லாஹ் தஆலா அடுத்த ஆயத்துகளில் அதை சொல்லி காட்டுகின்றான். இங்க அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்க இப்படி போருக்கு போய் அவருக்கு உதவி செய்யாவிட்டால் அல்லாஹ் தஆலா இதற்கு முன்னாலேயே உதவி செஞ்சிருக்கிறான். எப்ப? இந்த குகையில இருந்த நேரத்திலே, இருவரில் ஒருவராக அவர் இருந்த நேரத்தில் உதவி செய்தான். வைதி யக்கூலு லிசாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, தன்னுடைய தோழருக்கு அவர் சொல்லிய பொழுது, அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான் என்று சொல்லிய பொழுதும் அல்லாஹ் தஆலா உதவி செய்து விட்டான். உதவி செய்து மட்டுமல்லாமல் ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலைஹி, அவர் மீது அல்லாஹ் தஆலா தன்னுடைய சகீனத்தை இறக்கி வைத்தான். சகீனத் என்று சொன்னால் நிம்மதியான சூழ்நிலை, மன அமைதியான சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். இப்ப எப்ப இறக்கி வச்சான்? இதுக்கும் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த குகையில் இருக்கக்கூடிய நேரத்தில்
தன்னுடைய சக்கீனத்தை, அமைதியான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா, சக்கீனத் அப்படின்னு சொன்னா பல அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு, 2-3 அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. சக்கீனத் அப்படின்னா நிம்மதியான ஒரு சூழ்நிலை, அல்லது அல்லாஹ் தஆலாவுடைய ரஹமத்து அல்லது பிரத்யேகமான ஒரு அருள், அதை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைச்சான் அந்த 2 பேரின் மீது. ஆனா இங்க 2 பேரை சொல்லல. அன்ஸலல்லாஹு சக்கீனத்தஹு, தன்னுடைய சக்கீனத் என்ற அமைதியான அந்த நிலையை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அலைஹி, அவர் மீது. யார் மீது? அலைஹின்னு ஒருமையா இருக்குது, அவர் மீது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அனுப்பி வைத்தான் அப்படின்னு சொன்னா அபூபக்கர் விடப்பட்டு விடுவார். அப்படி அல்ல, அலைஹிங்கிறது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை தான் குறிக்கும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஏன்னா இந்த சக்கீனத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிரப்பமாக எப்பொழுதுமே இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய சக்கீனத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்பொழுதுமே பொழிந்து கொண்டே இருக்கின்றது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நேரத்தில் அந்த சக்கீனத் தேவையில்லை. இங்க அலைஹிங்கிறது அவர் மீது அப்படின்னு சொன்னா அபூபக்கரின் மீது தான். அபூபக்கரின் மீது அந்த சக்கீனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்தான். அப்ப ரசூலுடன் சேர்ந்து அந்த சக்கீனத்துக்கு உரியவர்களா அபூபக்கரும் சேர்ந்து ஆகிவிட்டார்கள் என்பதாக பொருளாகும். அல்லது 2 பேர்த்துக்கு சேர்த்து அப்படின்னு வச்சுக்கிட்டாங்க கூட, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது என்று வைத்துக் கொண்டாலும் கூட ஒன்றும் பாதகம் இல்லை. ஏன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சக்கீனத்து ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கின்றது. இப்ப அல்லாஹ் தஆலா அந்த சக்கீனத்துக்கு மேலே சக்கீனத்தை இறக்கி வைத்தான், புதிதாக இறக்கி வைத்து இன்னும் வலிமையான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் தஆலா உண்டாக்கினான். அதன் காரணமாக அபூபக்கருக்கும் அந்த நிலை ஒட்டி கொண்டது என்பதா நம்ம சொன்னமா இல்லையா? இல்லம் தக்குன் மால்லா பக்குன் மாமன் காணம் அல்லா, நீ அல்லாஹ்வுடன் இருக்க முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடன் யார் இருக்கின்றாரோ அவரோடு சேர்ந்திரு என்பதாக. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கீனத்து நிரப்பமானவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களோடு அபூபக்கர் சேர்ந்து இருந்த காரணத்தால் அந்த சக்கீனத்து இவர்களுக்கும் வந்தது அப்படின்னாரு. ஐயதஹு பிஜுனூதில் லம் தரௌஹா, இன்னும் அவரை உறுதிப்படுத்தினான். அதுவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சுக்கலாம், அல்ல அபூபக்கர் வச்சுக்கலாம். அவரை உறுதிப்படுத்தினான் பிஜுனூதின், சில படையினரை கொண்டு, லம் தரௌஹா, அந்த படைகளை நீங்கள் பார்க்க முடியாதே, பார்க்கவில்லையே, அந்த படைகளை கொண்டு, அதாவது மலக்குகளை கொண்டு அவரை உறுதிப்படுத்தினான் அப்படின்னு. இது எப்ப? அதுவும் அந்த நேரத்தில் வச்சுக்கலாம். போர் இது குகையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா மலக்குகளை கொண்டு உறுதிப்படுத்தினான். மலக்குகள் அங்கே வந்து இவர்களுக்கு ஆறுதலாக இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிருந்தால் இவங்க தெரியாது. அல்லது போர்க்களங்களிலே, பத்ர்ல, உஹதுல, ஹுனைன் போர்ல, தபூக் போர்ல, இப்படி பல போர்க்களங்களிலே மலக்குகள் வந்தார்களே இல்லையா? முன்னால சொல்லி இருக்கிறோம் நிறைய. அந்த மாதிரி மலக்குகளை கொண்டு அல்லாஹ் தஆலா அவரை உறுதிப்படுத்தினான். வஜால கலிமத்தல்லதீன கஃபரு சுஃப்ரா, எவ்வளோ சூழ்ச்சி செஞ்சாங்க இந்த காபிர்கள், மக்காவாசிகள். இதை தடுத்தரணும், இப்ப முகமது இந்த மாதிரி செஞ்சிடணும், அப்படிங்கிற கொலை செய்யணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி எவ்வளவு பேர் செஞ்சாங்க. என்னமோ திட்டங்கள்லாம் போட்டாங்க. என்னாச்சு? இவங்களுடைய திட்டமெல்லாம் எல்லாம் தலகீழ போயிடுச்சு, ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. வஜால கலிமத்தல்லதீன கஃபரு சுஃப்ரா, காபிரானவர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் தஆலா கீழாக ஆக்கி விட்டான். கீழே போயிடுச்சு, தலை கீழாக ஆக்கிட்டான். அப்படியே கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா, அல்லாஹ்வுடைய கலிமா இருக்குதே அல்லாஹ் ரொம்ப உயர்ந்தது. அல்லாஹ்வுடைய கலிமா தான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா தான், அதுதான் உயர்ந்தது. வல்லாஹு அஸீஸுல் ஹகீம், அல்லாஹ் தஆலா யாவற்றையும் மிகைத்தவனாக ஞானம் உள்ளவனாக இருக்கின்றான் என்றும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஆக இந்த ஆயத்தின் மூலமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்ததையும், உடனிருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்குரிய உதவியையும் அவர்களுடைய சிறப்புகளையும், அதே மாதிரி இந்த தீனுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவர்களாக, மதிப்புள்ளவர்களாக அல்லாஹ் தஆலாவில் ஆக்கப்படுகின்றார்கள் என்பதும், அதே போல அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த கலிமா வார்த்தைகள், அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள், அது எதுவா இருந்தாலும் சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் உயர்ந்த வார்த்தை, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அதே போன்று அவனுடைய கலிமாக்கள் என்று சொன்னால் அவனுடைய வேதம், அவனால் சொல்லப்பட்ட வேதத்தினுடைய வாசகங்கள், இவையெல்லாம் தான் உயர்ந்தவை. அந்த உயர்ந்த பொருளை பின்பற்ற வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையாக சொல்லி காட்டுகின்றான். அத்தகைய நல்ல பண்புகளை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. انفروا خفافا وثقالا وجاهدوا بأموالكم وأنفسكم في سبيل الله
ذلكم خير لكم إن كنتم تعلمون لو كان عرضا قريبا وسفرا قاصدا لاتبعوك ولكن بعدت عليهم الشقة وسيحلفون بالله لو استطعنا لخرجنا معكم يهلكون أنفسهم والله يعلم إنهم لكاذبون عفى الله عنك لما أذنت لهم حتى يتبين لك الذين صدقوا وتعلم الكاذبين لا يستأذنك الذين يؤمنون بالله واليوم الآخر أن يجاهدوا بأموالهم وأنفسهم والله عليم بالمتقين. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 641வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரத்து தௌபா என்ற அத்தியாயத்தினுடைய 40 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றன. அடுத்து அதே போர் சம்பந்தமாக, தபூக் போர் சம்பந்தமாகவே பல விளக்கங்களை பின்னால் உள்ள ஆயத்துகளிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்ஃபிரு ஹிஃபாஃபன் வசிகாலன், நீங்கள் அல்லாஹுடைய பாதையிலே புறப்படுங்கள். அப்படி புறப்படுவது உங்களுக்கு லேசாக இருந்தாலும் அல்லது பாரமாக இருந்தாலும் நீங்கள் புறப்பட்டுத்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி போருக்கு சென்றுதான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால் தபூக் போர் ஒரு கடினமான சூழ்நிலையில் ஏற்பட்டது. சென்ற வாரம் அதற்கு முந்தியும் விளக்கம் சொல்லப்பட்டது. மதீனாவாசிகள் தங்களுடைய பயிர்களை, அதாவது பேரிச்சம் பழங்களை அறுவடை செய்யக்கூடிய காலம். அந்த நேரத்திலே அவர்கள் மிகப்பெரிய வறுமையில் இருந்தார்கள். பழங்களை அறுவடை செய்த பின்னால்தான் அவர்கள் அதனை விற்று தங்களுடைய ஜீவனத்தை சரியாக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அத்தோடு மட்டுமல்லாமல் கடுமையான வெயில் காலம் வேறு. அதுவும் மட்டுமல்லாமல் போர் செய்ய செல்ல வேண்டிய அந்த இடம், தபூக் என்ற அந்த இடம் மதீனாவிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கின்றது. இப்படிப்பட்ட பல்வேறு விதமான சிரமங்களுக்கு ஆளாக வேண்டி இருந்த காரணத்தினால் ஈமானிலே யார் உறுதியாக இருந்தார்களோ அவர்கள் சொன்ன உடனே புறப்பட தயாராகிவிட்டார்கள். கொஞ்சம் தடுமாற்றம் உள்ளவர்கள் கொஞ்சம் யோசனைக்கு பின்னால் அவர்களும் புறப்பட்டார்கள். ஆனால் முனாஃபிகீன்கள் பல காரணங்களை சொல்லி போகாமல் இருந்து விட்டார்கள். இந்த ஆயத்தினுடைய தொடரிலே அல்லாஹ் தஆலா அந்த சாரார்கள் யார் யார் போகவில்லை, என்ன காரணங்களை எல்லாம் சொன்னார்கள், எப்படி அவருடைய நிலை இருந்தது என்பது பற்றி உள்ள விளக்கங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றார்.